முஸ்தபா முஸ்தபா அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் இப்போ தேட்டரில் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு படத்தோட நம்ம மெயினான ஹீரோவாக நம்ம சதீஷ் அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோவாக இருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காப்புல. அப்படிதான் நமக்கே ஒரு கட்டத்தில் தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. நண்பர்களோடு சேர்ந்து இந்த ஒரு படத்தை பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இந்த ஒரு படம், சிரிப்பின் உச்சமாக தான் இந்த ஒரு படம் இருக்குது. இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது நம்ம சதீஷ் வந்து மீடியாவில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாப்புல, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம சதீஷ் வந்து வாயில் வரதுக்குள்ள ஒரே பொய்யா சொல்லிக்கிட்டு காதலி ஒரு கட்டத்தில் ஏமாத்திக்கிட்டே தெரியாப்புல. நம்ம காதலி வந்து இது பார்த்து நீ ரொம்ப பொய் சொல்கிற வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவு ஒரு கட்டத்தில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம காதலி வந்து இதுக்கு மேலே நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரிஞ்சிடுவோம், நம்ம உடனே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. கல்யாணம் வந்து ஒரு 2 நாளில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சதீஷுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துடுது. அது என்ன ஒரு வீடியோனா, நம்ம சதீஷ் வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு 18+ கண்டென்ட்டில் வந்து நம்ம சதீஷ் வந்து நடிச்சிருப்பாப்புல. இதை பார்த்து நம்ம சதீஷ் வந்து இது வந்து யார் லீக் பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து இப்படி மண்டை குழம்பி ஒரு கட்டத்தில் அது இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம காதலிக்கு வந்து தெரிஞ்சால் நம்ம வந்து கல்யாணம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சதீஷ் வந்து அந்த வீடியோ வந்து யார் அனுப்புனா அந்த வீடியோ யார் மூலியமாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் பண்ணுற அலப்புறதாங்க சில வேற லெவலில் சம்பவமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் சிரிப்பின் உச்சமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு படத்தில் இன்னொரு ஹீரோவாக நம்ம சுரேஷ் ரவி அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம சதீஷுக்கு வந்து ஒரு துணை நடிகராக ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ வந்து யார் லீக் பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சதீஷ் வந்து காதலிகிட்ட இருந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுன்னா நம்ம காதல் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் நடக்காத வைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சதீஷ் வந்து இல்லை வேலையில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல, காமெடியாக போட்டு வேலையில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம கருணாகரன் நம்ம புகழ் ஒரு 2 பேர் ஐடின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா புகழ் வந்து நம்ம இந்த படத்தில் ஹீரோயினியோட ஒன் சைடில் ஓவராக ஒரு கட்டத்தில் சுற்றி தெரியாப்புல. அவர் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சதீஷுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குற மாதிரி தான் இல்லை ஏகப்பட்ட சீனாக பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் மெயினாக நம்ம சதீஷை விட நம்ம கருணாகரன் அவரை வந்தது அப்புறம் தாங்க வேற லெவலில் களைகட்டு. அதை பார்க்கும்போது எல்லாமே நம்ம கருணாகரன் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பாக சூப்பராக நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல. ஃபேமிலிக்காண்டி படம்னா கொஞ்சம் அடல் சீன் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அது நமக்கு ஒரு மேலோட்டமாக தான் காமிச்சிருப்பாங்க. மித்தபடி தாராளமாக உட்காந்து குழந்தைகளை தவிர்த்து இந்த ஃபேமிலியோட கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை எடுத்து நம்ம டைரக்டர் பிரவீன் சரவணன் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர் இருக்காப்புல. அவர் இந்த எப்படி ஒரு சின்ன ஒரு மைலூட்டான ஒரு கதையை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பாராட்டாக தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் ஜோனஸ் அவர் இந்த படத்தோட இசையாவில் இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாட்டு பார்க்குற கொஞ்சம் ரசிக்க முடியாததாக இருந்துச்சு. மித்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காப்புல. இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் தனியாக உட்காந்து ஒரு படத்தை பார்த்தா என்னதான் காமெடி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போர் அடிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணும். மித்தபடி இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.